ஹாய் ஆல் கொத்தமல்லியில் இப்படி ஒரு டேஸ்ட்டாக சட்னி செய்ய முடியுமான்னு அசந்துருவீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கட்டு, 2 வரமிளகாய், கொஞ்சம் புளி எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் வெல்லம் மட்டும் எடுத்துக்கிறேன். ட்ரஸ்ட் மீ, டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அம்மிக்கல்ல 2 வரமிளகாய் கல்லுப்பு வச்சு அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி வச்சு அதையும் நல்லா சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து வச்சுருக்க கொத்தமல்லி தலையை இதோட ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. வீட்ல யாருக்காவது காய்ச்சல் அடிக்குது, வாயெல்லாம் எதுவுமே சாப்பிட பிடிக்கல அப்படிங்கிறப்ப இது மாதிரி ஒரு துவையல் அரைச்சி கொடுத்து பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கொத்தமல்லி துவையல். நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ நான் லைட்டாக வெல்லம் வச்சுக்கிறேன். இது வெல்லம் இல்லை சர்க்கரை எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெல்லம் வச்சுக்கிறேன். வச்சு நல்லா அரைச்சிக்கிட்டு இதையும் நல்லா சேர்த்து வச்சு ஒரு சாப்பாடு சுட சுட போட்டு அது கூட அந்த துவையலை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். எவ்வளோ சாதம் இருந்தாலும் பத்தவே பத்தாது. இத போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் போட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.